அமித்ஷா வந்து பாஜக அதிமுக தலைமையில கூட்டணி ஆட்சி அமைகின்றாரு. குமார் பழனிசாமி தலைமையில தான் எல்லாமே அமையும் அப்படின்றாரு. அதாவது என்டிஏ கூட்டணியின் முக்கியமான கட்சி இந்திய அளவுல பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் அம்மாவுடைய கட்சியின் தலைமையில சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்கும்னு மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் சொல்வதன்படிதான் இன்றைக்கு இங்கே கூட்டணி அமைந்திருக்கிறது. ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் உள்ளவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட்டணி திமுக வீழ்த்துவதற்கு இன்னும் பலப்பட்டு இருப்பதில் நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்னும் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். யார் பேசினாரு? அது உள்கூட்டத்தில் அவர் என்ன பேசினாரு நம்மளா எல்லாம் சொல்ல முடியாது. வெளிப்படையா எது சொல்லியிருந்தாருன்னா உங்களுக்கு ஊடகத்திலேயோ இல்ல பப்ளிக் மீட்டிங்லயோ பேசியிருந்தா நம்ம அதை கருத்தை பத்தி நம்ம சொல்லலாம். நம்ம தவிர யூகங்களுக்கு தகவல்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது? இல்ல, எங்க கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்திய அளவில் உள்ள கூட்டணியின் தலைமை பொறுப்புல இருக்கிறது பாஜக. அவர்கள் தான் கூட்டணியை இன்னும் பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருப்போம். அமித்ஷா மோடியை பார்த்து எங்களுக்கு பயம் இல்ல, மக்களவை தேர்தலில் 5 முறை மோடி தான் இங்க வந்து பிரச்சாரம் பண்ணாரு, எங்களுக்கு பயம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஆராசா சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம போய் பதில் சொல்லிட்டு இருக்கவனா? வர்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த போகிறோம் என்பது உறுதி. அதனாலதான் திமுகவில் முதல்வர்ல இருந்து எல்லாரும் பயத்தின் உச்சத்துல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. மக்கள் விரோத திமுக ஆட்சியை எங்களது கூட்டணி உறுதியாக வீழ்த்தி நல்லதொரு மக்களாட்சியை, மக்கள் விரும்புகிற ஆட்சியை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே மீண்டும் கொண்டு வருவோம் என்டிஏ கூட்டணி சார்பாக. ஏற்கனவே திமுகவும் 99ல இருந்து 2004 வரைக்கும் பிஜேபி கூட்டணியில மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான். அன்றைக்கு அவர்கள் எப்பயுமே மாத்தி மாத்தி பேசுறது உங்களுக்கு தெரியும். அதனால அவர்கள் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கோனா பயத்தில் பேசுறாரு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம். உங்க ஊடக நண்பர் அங்க மதுரையில கேட்கிறப்ப உங்களுக்குள்ளார நிறைய பிரச்சனை இருக்கேன்னாரு. பங்காளி சண்டை இருக்கிறது உண்மைதானே? அதான் கேட்கறீங்க. அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு எங்களுடைய ஒரே இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் சொல்லி நான் பதில் சொன்னேன். அதை உங்க விருப்பத்துக்கு அதை எப்படி வேணாலும் செய்தி பண்ணீங்க சார்.